வணக்கம் யுவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐக்யூஐ கேமிங். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃப்சி மொபைல். இப்போ நம்ம ஸ்பின் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். அதுக்கு என்ன ஃபுல் வீடியோன்னு கேட்பீங்க. நான் எப்படி ஜெம் எடுக்கிறேன்னு தான் பார்க்கலான்ட்டு இருக்குங்க. ஓகே, நான் கிளைம் பண்ணாமல் வச்சுருக்கேன், அதை கிளைம் பண்ணிடுவோம். நம்ம குட்டி ஃப்ரெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, அதை பண்ணி விடுங்க. ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க நம்ம குட்டி ஃப்ரெண்டு. நீங்கள் பண்ணி விட்ருங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம சார்னிகல்ஸ் முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இப்போ அந்த ரெட் கிரேட் சார்னிகல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ லைட்டாக நிறைய பேர் எல்லாருமே பார்க்குறீங்க, யார் லைக் பண்ண மாட்டேங்கிறிய, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறிய, வியூஸும் கம்மியாக போகுது. நீ இப்போ ஏன்டா இப்போத்து இவ்வளோ வாய் பேசுகிறானே. நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிய, கெட்ட கெட்ட வார்த்தையில் பண்ணாதீங்க. அதை என்னால் சொல்ல முடியல, சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துவிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். அவங்களாம் முடிஞ்சால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கிறோம். யாருன்னா எங்கள் வீடு கரெக்டாக வராங்களோ வீடுங்க, இது அவங்களுக்குன்னா ஒரு குட்டியான கிவ்வே. ஓகே, ஏண்டா குட்டி ஃப்ரெண்டே, அட இப்போ போயிட்டான்டா அந்த சைடு, அதனால வாழை விட்டுட்டான். சரி, தப்பி ஒத்துக்கிறேன். இவன் டோனருமா நீங்கள் வாங்க, ஏன்னா நல்ல பிளேயரு. ஆனால் ஓவிஆர் மட்டும்தான் கம்மி. கோல்டினா வரணுமா பாப்பா. ட்ரிபிளிங்க்கு எனக்கு தெரிஞ்ச வரை ஒக்காச்சான்னு ஒரு பிளேயர் இருப்பாஹா, அவங்க நல்ல பிளேயரு. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் கேப்டன்ஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது வச்சுருந்தீங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சரி, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன். உங்கள் ஐடி பேர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் யூடியூப் சேனலில் போடுறேன். ஏதாவது எடிட்டிங் வீடியோ வேணால் சொல்லுங்கள். அமுக்கலாம். ஷூட்டிங் பட்டன் பட்டன் பக்கத்தில் இது ரெக்கார்டிங் பட்டன் இருக்குமா, அதை போய் அமுக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இல்லாட்டி இப்ராஹிம் அடிச்சு கோல் அடிச்சிருப்பான். கோல் அடிச்சிருந்தா மேட்ச் ட்ராவாக போயிருக்கேன். கைஸ், அப்படியே ஸ்கில் பண்ணிக்கிட்டே போவோம். நீங்கள் ஒரு எஃப்சி பிளேயராக இருந்தீங்கன்னா ஸ்கில் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ண ஈஸியாக கொடுக்கும். வேண்டைப்பா ஜிகே ரஷை கொடுத்துருவோங்க. பாச போட்டேன் ஜிகே ரஷ் சொருவிட்டான்டா உங்களை. இப்படியே போனால் மேட்செல்லாம் விளாட முடியாதே, உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக வெளியே வந்துட்டேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ பார்க்காதீங்க. நான் வேறு வளர்றேன். 1000 ஜெம் இப்போ திருப்பி போவேணாம். மற்ற ஏதாவது வீடியோ இருக்கான்னு பார்ப்போம். 1000 ஜெம்முக்கு 1500 ஜெம் பண்ணோன்னா 3000 ஜெம் ஸ்பின் பண்ணலாம். என் ஃப்ரெண்டுக்கு கூட 1500 ஜெம் ஸ்பின்னில் ஒரு பிளேயர் விழுந்துச்சு. நான் வாயால் சொல்ல மாட்டேன், அவ்வளவு ரேரான பிளேயரு. நினச்சி கூட பார்க்கல, வெறும் 1500 ஜெம் ஸ்பின்னில் மறந்துட்டான். அப்படியே அவன் கூட எடுத்து காட்டினான். இது நம்ம குட்டி ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு தான் காட்டியிருப்பாக. அது என்ன பிளேயர்னா டெம்பலே, இந்த வருஷம் பேலண்டார் வாங்கின பிளேயர். நினச்சி கூட பார்க்கல. இவன் என் ஃப்ரெண்டு வேறு மச்சான் டெம்பலே வச்சுருக்கானா, போகலாம் வேலையை பார்த்துட்டு போனாங்கிறான். பார்த்தா உண்மையாக ஐடி ஓப்பன் பண்ணி காட்டுறான். மறந்துட்டேன். ஏண்டா? ஆமாம், குட்டி ஃப்ரெண்டோட வீடியோ யாருக்காவது வேணா சொல்லுங்கள், நமக்கு மினி விலாக எடுத்து போடுறோம். குட்டி ஃப்ரெண்டு வீடியோக்கும் போட்டோம், எதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா வீடு ஃபுல்லாக நிறைய பேர் குறுக்கால வந்துட்டாங்களா, ஃபேஸ்னால் இதுவாகிடுச்சு. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச எடிட்டிங் ஆப் இருந்தால் சொல்லுங்கள். பேக்ரவுண்டில் லைட்டாக அப்படி இப்படி சத்தம் வரேன். கைஸ், நம்ம வேறு கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோமா, திடீர்னு சொதப்பிட்டேன், மன்னிச்சிக்கிறீங்க. நான் அப்போ வேறு நல்லா பேசியிருந்தேன்னா இப்போ கொஞ்சம் கேவலமாக பேசுவேன். மைக் குவாலிட்டியும் கொஞ்சம் கேவலமாக இருக்கேன், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ குட்டி ஃப்ரெண்டு எதோ சொல்லணும்னு சொல்கிறாஹா சொல்லி விடுவாஹா கேளுங்க. ஹாய் காய்ஸ். எத்தனை தேட்டரா ஹாய்ங்கா எரிச்சலாக வருது. சப்ஸ்கிரைபர்ஸே இது பண்ணி வெறுப்பாய் கல்லெடுத்து அடிக்க போகிறாஹா. இவனை பார்த்தீங்களா வெறுப்பாகுது. நான் கட் பண்ணால் எடுக்க மாட்டேன். நீங்கள் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அடிக்கணுமோ அது ஒன்று. இவன் ஃபேஸ் ரிவீல் பண்ணி விட்றான். அதுக்கப்புறம் தான் இவன் சரிப்பட்டு வருவான். நாங்கள் வேறு விளாக் பண்ணலான்ட்டு போனோமா. எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்களா. அவங்க வந்து குறுக்கால வந்துட்டாங்கன்னா திடீர்னு ஃபேஸ் போயிடுச்சுன்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்கல்ல. யாரா இவன் கேர்ள்ஸோட ஃபேஸெல்லாம் எடுத்து போடுறான் பொண்ணு. அதனால தான் கைஸ் நான் வந்து இது பண்ணலை. இது விளாக் பண்ணலை. இப்போ வந்து லைட்டாக பேக்ரவுண்டில் சத்தமாக இருக்கேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. மைக் குவாலிட்டி தான் கொஞ்சம் கேவலமாக இருக்குது. என் மைக்கை ஃபோட்டோ எடுக்க சொன்னால் சொல்லுங்கள். நான் ஃபோட்டோ எடுத்து ஷார்ட் வீடியோவும் போடுறேன். நான் மைக்கு வேறு அப்படி இப்படி சத்தம் போடுறேன். ஏன்னா அது மைக்கே கிடையாது. மைக்கும் கிடையாது, ஹெட்ஃபோனும் கிடையாது. ஆனால் மைக் குவாலிட்டி சும்மா தரமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஆடணுன்னா சத்தம் வரும். அதான் இந்த டப்பாங் பண்ணுவோம். முறுக்குனா பிஞ்சிரும் தலைவரை அப்படின்னு பண்ணுவோம். அதே மாதிரி தான். இப்போ கோல் அடிச்சிட்டானோ? இல்லை பரவாயில்ல. நம்மள்ட்ட இவ்வளோ பவரான பிளேயர் இருக்குது. அது வரையும் சந்தோஷம். எதுக்காக குத்துனா வைட்டு அட இவனோட வேற பார்த்துட்டேன். கை நீட்டே அடிச்சுதாங்க செப்பையில் அடித்த மாதிரி. சார்ற செப்பையில் அடிச்சிட்டேன். இவனால் எரிச்சலாக கோவத்தில் வேற அடியை போட்டுட்டேன். பாச குடிட்டு அப்படியா 3 வேறு ஈஸியாக அசால்ட்டாக கோல் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஓப்போ இது முடிஞ்ச ஹாப்பி தீபாவளி காய்ஸ். ஏன்னா இது தீபாவளி டைமில் வந்து வீடியோ போடலை. ஒரு பழைய வீடியோ ஒன்று எடிட் பண்ணி போட்டிருந்தேன். சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா இது பால் தான் அடியை போடணும். சும்மா கோல் போஸ்ட்டுக்குள்ளே போய் நிற்கி. அந்த பால் கோல் போஸ்ட்டுக்குள்ளே தான் போனேன். நான் அடியை போடுறேன். பையனை சரிப்பட்டு வா. அந்த சுற்றியலை 1000 years of death. கைஸ் நிறைய பேர் நருட்டோ பிடிக்குன்னு சொன்னால் கூட சொல்லுங்கள். நம்ம நருட்டோ வீடியோ கூட போடுறோம். எடிட்டிங் வீடியோ. ஓகே. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிஞ்சிடேன். பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம கேம் பிளே கடைசியில் ஸ்பின் பண்ணி விடுவோம். போடுறேன். எரிச்சலாக மச்சான் டவுசர் பிஞ்சிருக்கு. பீயலடா சும்மா சொன்னடா. பீலையா? ஓகே குட்டி ஃப்ரெண்ட் ஒன்று சொல்லுவாஹா. அதை செஞ்சு விடுங்க. காய்ஸ் ஒன்றும் இல்லை காய்ஸ். நான் அப்படியே சொல்கிற மட்டும் கொஞ்சம் தட்டி விடுங்க காய்ஸ். என் ஃபேஸ் ரிவீல் காமிக்கிறேன். 7K லைக்கு 7K சப்ஸ்கிரைப்பு வந்தால் இங்கே என் ஃப்ரெண்டோட ஃபேஸுக்கு நான் காமிக்கிறேன் காய்ஸ். அவன் ஃப்ரெண்டுனா வேறு ஃப்ரெண்டே, நான் இல்லை. நான் அப்படியா? வீட்டு ரெக்கார்ட் முடிஞ்சுக்கிறேன்டா. ஓகே. இப்போ நம்மளுக்கு ஏன்னா வந்து முஸ்லீம்னால பள்ளிக்கு வேறு போவானேன். இப்போ நான் எத்தனை மணிக்கு எடிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? கரெக்டாக 6:51 அப்போ தான் எடிட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் இவ்வளோ நேரமாக தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தேனா. நான் வெடிக்கலை. எனக்கு வெடிக்கவே தெரியாது ஆக்சுவலாக. இது நம்ம குட்டி ஃப்ரெண்ட் வெடிச்சாஹா. குட்டி ஃப்ரெண்டு என்ன வெடிச்சான்னு தெரியுமா? தத்திப்பட்டி இருக்கேன் அந்த பட்டாசு. சாரி பிஜிலிலாம் வெடித்தான். இப்போ ஒரு 60 ஜெம்மு கம்மியாக இருந்துச்சு. ஆடை பார்த்துட்டு வந்து எடுத்தாச்சு. ஸ்பின் பண்ணி விடுவோமா? போர் மக்களே. இப்போ பிஸ்மில்லா அல்லா விழுந்துறேனே. இன்றைக்கி ரெண்டு ஸ்பின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஸ்பின் பண்ணிட்டேன். ஓகே போடு எல்லாம். எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து அதில் வந்து ஒரு பிளேயர் எடுத்து கொடுத்தோம். 7 சிக்கோன்னு ஒரு 112 ஓயர் அந்த பிளேயர் எடுத்து கொடுத்தோம். மெரண்டாப்பில் ஏண்டா? ஆமாம். ஓகே இந்த ட்ரிக்கு தான். போடு. ஓகே ஓகே காய்ஸ் போடுங்க மக்களே. ஓகே நான் ஃப்ரெண்டு சொல்லிட்டாஹா.
அமைக்கிறோமா? அமுக்கிடுவோம். அமைக்காச்சு போங்களா. என்ன பாட்டு பிளேயராக தானும் இவனை போய் ரேங்கப் ட்ரைனிங் பண்ணி விட்ருவோம். புதுசாக நூனோ மெண்டஸ்னு ஒரு பிளேயர் வாங்கினா அவனுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி விட்ருவோம். பள்ளி வேறு 6:30 வேறு தான் பள்ளி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு லீவு தான் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். அப்படியே மழுப்பிடுவோம். போ நூனோ மெண்டஸ். போ டீமுக்குள்ளே போ. நமக்கு ட்ரைனிங் எங்கே அந்த பிளேயர் கொக்கோ கோலானா பேர் வைக்கிறாங்க. என்ன இல்லை சிஓசின்னு வரேன், இல்லை கேஓகேன்னு சிஓகேன்னு வரேன், இல்லை கேஓகேன்னு வரேன். ஆனால் நீங்களே ட்ரைனிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடு. ட்ரைனிங் பண்ணி விடு. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ் ரிவீல் பண்ணுறோம். பை காய்ஸ்.